சரி. இப்போ நம்ம வந்து ஸ்டைர் கேஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவா பார்க்கலாம். இப்போ ஸ்டைர் கேஸ் பண்ணணும்னா, முதல்ல வந்து ஸ்டைர் கேஸ்க்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, ஒரு ரூம் வந்து வரையிறோம். ரூமை விட ரொம்ப முக்கியம் வந்து, நம்ம வந்து ஸ்டைர் கேஸுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க போறோம். இப்போ வந்து டெம்பரரியா எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு வரையணும், ரெஃபரன்ஸ்க்கு வரையணும் அப்படின்னா, ஆர்க்கிடெக்சர் போயிட்டு, இத வந்து ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு இருக்கு. இத வந்து இப்படி வரைஞ்சு வச்சுக்கோங்க. இது இந்த மாரி ஒரு லைன், அப்புறம் இந்த மாரி ஒரு லைன் வரையறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 2 வாலையுமே பின் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த 2 வாலையுமே நான் மூவ் பண்ண போறதில்ல. இத தான் நான் வந்து ரெஃபரன்ஸா எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஸ்டைர் கேஸ் வந்து ஒரு 1500 வேணும் அப்படின்னு வச்சுக்கோ. லேண்டிங்கும் 1500. இப்போ முக்கியமான விஷயம் என்ன, ஸ்டைர் கேஸுக்கு நம்ம மேனுவலா கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி அதில வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0 டூ 4 மீட்டர் இருக்கு. இந்த 4 மீட்டர் ஹைட்டுக்கு எனக்கு ஒரு ஸ்டைர்கேஸ் வேணும்னு வச்சுப்போம். ஓகே. இத கூட நான் என்ன பண்றேன்னா, லெவல் 1 வரைக்கும் வச்சிருக்கிறேன். லெவல் 0ல எனக்கு 0 டூ 4 மீட்டர் அப்படின்னு என்ன பண்ணணும், ஒரு ஸ்மால் கால்குலேஷன். கால்குலேட்டர்ல 4 மீட்டர் ஓகே டிவைடட் பை 150 அப்படின்னு போட்டா 26 ஒரு ஸ்டெப் கூட வேணும். அப்போ என்ன ஆகும்? 27 ஸ்டெப்ஸ். 27 மல்டிப்ளை பை த்ரெட்டோட சைஸ் வந்து 300 அப்படின்னு வச்சா எனக்கு வந்து 8 மீட்டர் வருது. அத வந்து நம்ம 2 ஃபோல்டா போட்டோம்னா, டிவைடட் பை 2 ஒரு 4 மீட்டர் 50 வருது. ரைட். இப்போ என்ன பண்ணணும், இப்போ இத எடுத்துட்டு போயிட்டு எனக்கு வந்து இந்த ஃப்ளைட்டோட ஸ்டார்ட்டிங் அண்ட் ஸ்டாப். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். அப்போ மொத்தம் வந்து 27 அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து 14, 13 அந்த மாரி வைப்போம். ஆக்சுவலா 14, 13 அப்படின்னு வைக்க முடியாது. 12க்கு மேல போகக்கூடாது. இட் ஷுட் பி மேக்ஸிமம் 11 வரைக்கும் தான் இருக்கலாம். அதனால என்ன ஆகும்னா 11 11 மல்டிப்ளை பை 300 இப்போ வந்து 3300 இப்போ 3300 இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் வெல் சைஸ் வந்து ஒரு 300. அதுக்கப்புறம் நம்மளோட வாலோட சுவர் வந்து திரும்ப 1500 இருக்கும். ஓகே. இந்த லேண்டிங் நமக்கு வந்து 1500. இது ஒரு ஆர்க்கிடெக்சர் கணக்கு. ஓகே. இப்போ வந்து எனக்கு எத்தனை தேவை? எனக்கு வந்து இப்போ அ பதி 14, 13, 27 இப்போ 12, 12 24 ஆச்சு. எனக்கு இன்னொரு 3 ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு இதில வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 3 ஸ்டெப் வேணும்னா, எனக்கு இதில 300 தான் இருக்கு. 300னா 2 ஸ்டெப் வந்து வைக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டெப் வைக்கணும் அப்படின்னா, இன்னொரு 300 வந்து நம்ம இந்த மாரி வச்சுக்கலாம். ஓகே. 1500. ஓகே. இதில வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஒரு லைன் வரைஞ்சேன் அப்படின்னா, 3 ஸ்டெப் வரணும். 150 300 ரைட். ஓகே. 1, 2 இதில ஒரு ஸ்டெப்பு திரும்ப நம்ம ஏத்திக்கலாம். ஓகே. இப்படி தான் இருக்கும். இப்போ ஆர்க்கிடெக்சர் போறேன். என்ன பண்றேன், ஸ்டைர்கேஸ் எடுக்கிறேன். ஸ்டைர்கேஸ் எடுக்க போனா, எனக்கு வந்து விஷயம் எனக்கு 3 டைப் ஆஃப் ஸ்டைர்கேஸ் இருக்கு. இந்த ஸ்டைர்கேஸ்ல ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நமக்கு கான்கிரீட் தான் பண்ணுவோம் நம்ம. கான்கிரீட் அண்ட் ப்ரீகாஸ்ட். ஓகே. ஸோ கான்கிரீட் அப்படின்னா காஸ்ட் இன் பிளேஸ் ஸ்டைர். வீடு அந்த மாரிக்கெல்லாம் காஸ்ட் இன் பிளேஸ் ஸ்டைர்கேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நேரா காஸ்ட் இன் சிட்டு கான்கிரீட் அப்படின்னு எடுத்துக்குவோம். இத எடுத்துட்டு வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, எடிட் டைப்ல போயிட்டு,
மேக்ஸிமம் ரைசர் ஹைட்டு. ரைசர் வந்து எனக்கு 150. ரெட் 300. ஓகே. 1500 அப்படின்னு வச்சாச்சு. இப்போ வந்து ரன் டைப்பு அதில் என்ன இருக்குது உள்ளே போனோன்னா, ஓகே ஸ்ட்ரக்சரல் திக்னஸ் வந்து 150. த்ரெட் திக்னஸ் வந்து 1 mm கொடுத்துருக்காங்க. த்ரெட் அப்படின்னாச்சுன்னா என்னது? த்ரெட்டுன்னா நம்ம டைல்ஸ் போடுறது. அப்போ டைல்ஸ் வந்து எனக்கு வேண்டாம். ஸ்ட்ரக்சருக்கு வந்து வேண்டாம். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக நான் 20ன்னு வச்சுக்கிறேன். ரைசருக்கு எனேபிள் பண்ணி இது ஒரு 12.5 அப்படின்னு இருக்குது. ஓகே. உங்களுக்கு வந்து என்னென்னு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். எப்போவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்போது டூப்ளிகேட் பண்ணி ஒரு புது டைப் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே. இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இதில் ரன் அப்படின்னு இருக்குது. ஸ்ட்ரைட். இதில் ஸ்டைர் கேஸ்லேயே எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைர் கேஸ் டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது ஸ்ட்ரெயிட் ஸ்டைர். ஏன்னா அதுதான் இங்கே மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுவோம். மற்ற காம்பனன்ட் ஸ்டைர் கேஸில் நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் ஸ்டைரில் ரன் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லேண்டிங் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டோர் வந்து இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படினாலுமே நம்ம டோரு நுழைஞ்சதுக்கப்புறம் வலது பக்கம் திரும்புவோம். இங்கேருந்து கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? லொக்கேஷன் லைன் வந்து ரைட் சைடு பிடிச்சி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா எனக்கு வந்து எத்தனை 14 ரைசர் கிரியேட்டட் அப்படின்னு இருக்குது. ஏன் 14 ரைசர் கிரியேட்டட் அப்படின்னு போச்சு? எனக்கு வந்து மினிமம் த்ரெட் வந்து 300 அப்படின்னு தான் இருக்கணும். ஆனால் வந்து ஆக்சுவலில் வந்து 250 அப்படின்னு வந்துருச்சு. ரைட்டு. இதை வந்து நம்ம 300 அப்படின்னு மாற்றிக்கணும். மாற்றிட்டு அப்புறம் வந்து எனக்கு 150 ரைசர். கரெக்டா? 150க்கு எனக்கு வந்து 27 நம்பர்ஸ் வேணும். ஸ்டெப்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் வரையறதுக்கு முன்னாடி. ஓகே. இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரைய ஆரம்பிப்போம். இங்கே போயிடுச்சுன்னா 12 ரைசர் கிரியேட்டட் அப்படின்னு வருது. ஆக்சுவலாக எனக்கு வந்து 11 ரைசர் தான் வேணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரைசர் 11. அதுக்கப்புறமா எனக்கு வந்து 3 ரைசர் வேணும். ஓகே. 3 ரைசர் கிரியேட்டட். அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு திரும்ப மீதி இருக்கிற ரைசரை நான் போடணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வருது. ஸோ 12 ரைசர் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ திரும்ப வந்து வரைகிறேன். எனக்கு வந்து 12 ரைசர் வேணும். 12 ரைசர் கிரியேட்டட். அதுக்கப்புறம் ஒரு 3 ரைசர் கிரியேட்டட். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து 27 ரைசர்ஸ் ஃபினிஷ் ஆகிட்டு. ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே. ஃபினிஷ் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்டைர் கேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டைர் கேஸு வந்துருச்சு. ஓகே. இந்த ஸ்டைர் கேஸில் இன்னும் பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு செக்ஷன் எடுத்து பார்க்கணும். வியூ போயிட்டு ஒரு செக்ஷன் எடுக்கணும். ஓகே. ரைட் கிளிக் கோ டு வியூ. போகும்போது இந்த ஸ்டைர் கேஸ் வந்து எனக்கு இங்கே வந்து ரீச் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரீச் ஆகலை. ஓகே. ஏன் ரீச் ஆகலை அப்படின்னா இப்போ எடிட் ஸ்டைர் போயிட்டு இதை வந்து பிடிச்சோம் அப்படின்னா எண்டு வித் ரைசர் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா எண்டு வித்து டைல்ஸ். இந்த ரைசர் டைல்ஸோட நிப்பாட்டிக்கோங்க. மீதியை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் ஸ்லாபில் வரைஞ்சிக்கிறேன். ஆமாம். அப்படின்னாச்சுன்னா இந்த இதில் வந்து போடலாம். இல்லை எனக்கு வந்து கான்க்ரீட்லேயே எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்துடட்டும், மாடல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்துடட்டும் அப்படின்னா எண்டு வித் ரைசரை அன்செக் பண்ணிவிட்டு இதை திரும்ப ஒரு நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். ஓகே. யூஷுவலாக வந்து நம்ம ஃப்ளோர் டைல் தான் இந்த இடத்துல வரும். ரைட்டு. ஃப்ளோர் டைல் தான் வரும். அதனால் நமக்கு வந்து ஃபினிஷர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இப்படியே வந்து விட்டுடலாம். ஓகே. இப்படியே விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறோம். போனால் இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆர்க்கிடெக்சர் ஒரு ஃப்ளோர் வரைகிறோம். ஆர்க்கிடெக்சர் ஃப்ளோரை வந்து ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சுன்னா இப்போ நான் 3D வியூ போனால் இங்கே பாருங்கள். இப்போ ஒரு செக்ஷன், அந்த செக்ஷனுக்கு போவோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ளோர். ஃப்ளோரில் வந்துட்டு இப்போ நான் காப்பி பண்ணி
அலைன் டு செலக்டட் லெவல் லெவல் 0க்கும் நான் வந்து போட்டேன்னா ஆக்சுவலாக இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் ஒரு 3D வியூலையே எடிட் பண்ணோம்னா அலைன் ஏஎல்னு கொடுத்தேன். நீங்கள் வந்து இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ். இப்போது செக்ஷனுக்கு போய் பார்ப்போம். பார்த்தாச்சுன்னா இங்கே இப்படி இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஃபினிஷ் வந்து எவ்வளோ கன்சிடர் பண்ணோம், அது வந்து 20 mm. இதை வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம். அன்னோட்டேட்டில் போயிட்டு அலைன்டு டைமென்ஷன் இதை வந்து பார்த்தாச்சுன்னா 20 mm இருக்குது. அதே இது ரைசரில் பார்த்தாச்சுன்னா 12.5 இருக்கும். செலக்ட் பண்ணால் 12.5 அப்படின்னு தெரியும். ஓகே, இன்கேஸ் இதில் வந்து எனக்கு இந்த ஃபினிஷஸ் வேண்டாம், எனக்கு வந்து கான்க்ரீட் மட்டும்தான் நான் மாடல் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அப்போது எடிட் டைப் போயிட்டு இந்த ரன் டைப்பில் இந்த ரெட் அண்ட் ரைஸரை வந்து அன்செக் பண்ணி விட்டுறணும். விட்டாச்சுன்னா நமக்கு வெறும் கான்க்ரீட் மட்டும் கிடைக்கும். ஓகே, நமக்கு தேவையானது கான்க்ரீட். ஏன்னா ரிமைனிங் வந்து ஆர்கிடெக்சர் பண்ணிக்குவாங்க. ரைட், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்லாப் வந்து -50 mm இருக்குது. ஓகே, அப்படின்னா இந்த ரெண்டு கடையில் ஒரு கேப் இருக்கும். ரைட், அப்போ என்ன பண்ணோம், இதை வந்து எடிட் ஸ்டைலில் போயிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கீழே கொஞ்சம் இறக்கணும். ஓகே, இதை வந்து டேப்னு பிடிச்சி இதை மட்டும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் எக்ஸ்டெண்ட் பிலோ பேஸ் அப்படின்னு இருக்குது. -50 அப்படின்னு கொடுத்தோன்னா இது வந்து கனெக்ட் ஆகிடும். எடிட் போயிட்டு இங்கே செலக்ட் பண்ணால் எக்ஸ்டெண்ட் பிலோ ரைசர் பேஸ், இல்லை அப்படின்னா டேப் அடித்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோன்னா இந்த ஃப்ளைட் மட்டும் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகிட்டு இங்கே பார்த்தாச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பிலோ ரைசர் அப்படின்னு இருக்கும். -50 கொடுத்தோன்னா கனெக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து இதுலேயே காலம் பீமு போடணும் அப்படின்னா எப்படி போடுறது? லெவல் 0 போனோன்னா இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் காலம் எடுக்கிறோம். காலம் எடுத்தாச்சுன்னா எனக்கு கான்க்ரீட் காலம் வேணும். ரைட், ஸ்ட்ரக்சுரல் காலம் போயிட்டு கான்க்ரீட் காலம் வந்து எடுக்கிறோம்னு வச்சுடுங்க. இதுதான் என்னோடய காலம். பட் இங்கே வந்து ஹைட் வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கணும். காலம் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இன்கேஸ் காலம் வந்து இப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பீம் வந்து இதில் போடணும் இல்லையா? பீம் போடணும். பீம் போடும்போது இங்கே பீம் எடுத்துகிட்டு எனக்கு கான்க்ரீட் பீம் வேணும். ஸ்ட்ரக்சுரல் ஃப்ரேமிங் அங்கே போயிட்டு கான்க்ரீட் ரெக்டாங்குலர் பீம் எடுத்தால் இதை நம்ம வந்து இதிலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 3D வியூ போய் பார்ப்போம். ஓகே, இது வந்து இப்போ எனக்கு மேலே வேணும் அப்படின்னா எடிட் ஒர்க் பிளேன் அப்படின்னு போயிட்டு லெவல் 1 அப்படின்னு கொடுக்கலாம். இது மேலே வந்துடும். ஓகே, இது வந்து பீம். எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் போதும். இதே பீம் வந்து எனக்கு இந்த பக்கம் வேணும்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அலைன் டு த சேம் பிளேஸ் அப்படி கொடுத்துட்டு இன்னொரு நேரம் அலைன் பண்ணுறோம். அலைன் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு ஐட்டம் மட்டும் இங்கே வந்து அலைன் ஆகிடும். ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும், திரும்பவும் எனக்கு வந்து ஒரு பீம் எடுக்கிறோம். ரெஃபரன்ஸுக்கு வந்து இந்த லைனை கூட பிடிச்சிக்கலாம். எனி லைன் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம்.
முடிச்சுட்டு எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இது 2யுமே எனக்கு மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, எடிட் ஒர்க் லைனில் லெவல் 1 அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ எனக்கு வந்து அலைன் ஆயிருக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி மாடிஃபைல அலைன் கமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபேஸுக்கு வந்து அலைன் பண்ணிடுறோம். இப்போ மேலே வந்து இதுதான் அரேஞ்ச்மெண்ட். இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னா, இடையில வந்து ஒரு பீம் வந்து இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வந்து அலைன் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க, அலைன் டு த சேம் பிளேஸ். ஒரே ஒரு இப்போ செக்ஷனில் போய் கூட நமக்கு பார்க்கலாம். இந்த பீமை வந்து எனக்கு இங்கே அலைன் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணி கன்ஸ்ட்ரெயின் எடுத்து விட்டுட்டு மூவ் பண்ணி இதில் வச்சிடணும். வியூ 3D வியூ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணோம். இது அடுத்த லெவலுக்கு வந்து இதே மாதிரி வருது அப்படின்னா, இப்போ காப்பி பண்ணுறேன் இந்த லெவலை. ஓகே, இப்போ என்ன ஆகும், இதை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணி செலக்டட் லெவல் இது மேலே வரைக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரி வச்சாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸ்டைர் கேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் வந்து முக்கியமான ஸ்டெப்ஸை வந்து மறந்துடக்கூடாது. ஸ்டைர் கேஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கணும், என்ன த்ரெட் இருக்கணும், அது வந்து நீங்கள் பார்த்துட்டு வரையணும். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு செக்ஷன் எடுத்து நான் நினச்ச மாதிரி தான் வந்திருக்கான்னு பார்க்கணும். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்டைர் கேஸ் வந்து ஒரு அசம்பிளி மாதிரி. அதில் ரைசர் இருக்குது, த்ரெட் இருக்குது, நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு செக்ஷன் எடுத்து செக் பண்ணணும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இதை சைட் கேஸுக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, ஸ்டைர் கேஸ் மாடலிங். ஓகே, இப்போ வந்து ஸ்டைர் கேஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரேம்ப் பண்ணணும். எல்லா ஸ்டைர் கேஸ்லேயே இன்னொன்று நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா, வீடு இருக்குது, வீட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்டெப் வந்து போடணும். அது எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து லெவல் 0வில் ஒரு சின்ன ஸ்லாப் வந்து வரைகிறேன். ஓகே, இது வந்து ஒரு 450 வந்து மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து 0லேருந்து 450க்கு எனக்கு ஒரு ஸ்டெப்ஸ் வேணும். 3 ஸ்டெப் வேணும், 0லேருந்து 450. ஓகே, அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டெப் வேணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து சின்னதாக வரையலாம். சின்னதாக வந்து வரையலாம். போட்டு வியூ 3D வியூ ஸ்டெப்ஸ் வந்து வீட்டுக்கு இந்த மாதிரி வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. வரைகிறோம், ஆனால் வந்து கீழே வந்து என்ன ஆகும், கீழே வந்து எனக்கு ஃபுல்லாக கவராக இருக்கணும் அப்படின்னு இருந்தால் எடிட் டைப் போயிட்டு இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஸ்டெப் இதில் ரன் டைப்பும் டூப்ளிகேட் பண்ணி ஃப்ரண்ட் ஸ்டெப் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதில் வந்து 450 அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்ட்ரக்சரல் திக்னஸை கூட்டிக்கணும். கூட்டினா இந்த மாதிரி வந்துடும். ஃப்ளாட்டாக வந்துடும். ஆமாம், இது வந்து ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு இந்த மாதிரி போடுறோம். இப்போ இதை வந்து நான் ஃப்ரண்ட் ஸ்டெப் அப்படின்னு மாற்றினேன்னா எப்படி வருது பாருங்கள். இது வந்து ஃப்ளைட் சைஸ் வந்து 450 ஆகிடும். ஃப்ளைட் ஸ்ட்ரக்சரல் திக்னஸ் வந்து 450 ஆகுது. அதுதான் வித்தியாசம். ஓகே,
ஓகே. இது ஃப்ரண்ட் ஸ்டெப்பு. அப்புறம் மத்தது வந்து இந்த மாரி வரையறது உங்களுக்கு தெரியணும். ஓகே. இப்போதைக்கு நான் இதோட முடிக்கிறேன். இதுல வந்து இன்னும் நெறைய இருக்கு. இப்போ ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு நம்ம ஸ்டயர்கேஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு ஸ்டயர்கேஸ வந்து நீங்க காம்போனன்ட் வச்சு, ரன் வச்சும் வரையலாம். இல்லன்னா ஸ்கெட்ச் வச்சும் வரையலாம். இந்த ஸ்டயர்கேஸ நீங்க ரவுண்டாவும் வரையலாம். எல் ஷேப் வரையலாம். யூ ஷேப் வரையலாம். ஓகே. அதனால படிக்கிறதுக்கு நெறைய இருக்கு. நீங்க இத ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த ஸ்டேர்கேஸ் டைப் வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம்.